உங்கள் வீடுகளில் இருக்கிற ஃபேனு திடீர்னு அதனுடைய வேகத்தை குறைச்சி மெதுவாக ஓடுது அப்படின்னா நீங்கள் எந்த ஒரு பதட்டத்தையும் படாதீங்க. உடனே மெக்கானிக்லாம் கூப்பிட்றாதீங்க. ஏன்னா மெக்கானிக்கை கூப்பிட்டீங்கன்னா கழட்டிட்டு போய் ஒரு பெரிய ஆப்பா சொருகி விட்ருவாங்க. பெரும்பாலான இடங்களில் இது நடக்கிறது. நல்ல மெக்கானிக்கை வந்து கோச்சிக்காதீங்க. சப்போஸ் உங்களுடைய ஃபேன், அதாவது டேபிள் ஃபேனாக இருக்கட்டும் இல்லை சீலிங் ஃபேனாக இருக்கட்டும், இதில் வந்து அதோட வேகம் குறையுதுன்னு இப்போ நீங்கள் நினச்சிட்டிங்கனாலே ரொம்ப சிம்பிளான விஷயம். அந்த ஃபேனோட மண்டைக்கு மேல் பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் இவ்வளோ நீளத்துக்கு கண்டென்சர்னு ஒன்று இருக்கும். இந்த கண்டென்சர் என்ன பண்ணுன்னா வோல்டேஜை வந்து லெவல் பண்ணி கொடுக்குறது தான் உங்களுக்கு அவுட்புட்டு. அது வீக்காக இருந்தால் தான் ஒரு ஃபேனுடைய வேகம் குறையும். ஸோ அந்த கண்டென்சர் வெளியில் நீங்கள் போய் வாங்கினீங்க அப்படின்னா ரொம்ப கம்மி தான். அதை எப்படி கழட்டணுமோ அதேமாதிரி ஸ்க்ரூவை அன்லாக் பண்ணிவிட்டு திருப்பியும் நீங்கள் ஜாயின் பண்ணி லாக் பண்ணிட்டீங்கனாலே பழைய வேகத்துக்கு ஓட ஆரம்பிச்சிடும். அது உங்களுடைய மொபைலில் இந்த மாதிரியான கேமராக்களை துடைக்கிறதுக்கு ரெண்டே ஆப்ஷன் தான் இருக்குது. ஒன்று, இந்த மாதிரியான இயர்பட்ஸை வச்சு க்ளீன் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா அதுக்குரிய தனி காட்டன் கிளாத்தை வச்சு க்ளீன் பண்ணுங்கள். இதெல்லாம் வச்சு துடைக்காதீங்க. ஏன்னா அதில் இருக்க அந்த சொரசொரப்புக்கு லென்ஸில் இருக்க மேலே இருக்க கிளாஸ் வந்து கோடு விழுக ஆரம்பிக்கும். வேறு கடினமான துணிகளும் பயன்படுத்தக்கூடாது. முக்கியமான பங்கு இந்த ஹெட்ஃபோன் ஜாக்கு. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா எமர்ஜென்சியில் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அது எப்போ தண்ணி உள்ளே போகுதுன்னே தெரியாது, ஆனால் தண்ணி உள்ளே போயிருக்கும். அதுக்கு முக்கியமான காரணம் இந்த ஹெட்ஃபோன் ஜாக்கு. நீங்கள் ஹெட்ஃபோன் போட்டு பயன்படுத்துகிறவராக இருந்தால் மட்டும் இந்த ஹெட்ஃபோன் ஜாக்கை ஓப்பனில் வச்சுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா இந்த அளவுக்கு நட்ராஜ் ரப்பர் இந்த மாதிரியான கட் பண்ணி அதை வந்து ஹோலில் அடைச்சிருங்க. தண்ணி உள்ளே போகாமல் இருக்கும். இல்லை அப்படின்னா சின்ன டேப் ரோலை கட் பண்ணி ஃபோனை வெளியே எடுத்து அந்த மறைவை மறைச்சி விட்டுட்டு லாக் பண்ணிக்கலாம். எதுக்காக இதை மட்டும் நாங்கள் சொல்கிறோன்னா, மற்ற இடத்துல தண்ணி அவ்வளோ சடனாக உள்ளே போகாது. ஆனால் இது அப்படி கிடையாது. இந்த ஹோல் உள்ள வரைக்கும் இவ்வளோ நீளம் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே தண்ணி போச்சுன்னா என்ன ஆகும்னா ஹெட் சிம்பிள் விழுந்துடும். ஃபோன் வரும், அட்டன் பண்ணியே பேச முடிஞ்சாலுமே மைக் எடுக்காது, லவுட் ஸ்பீக்கர் போட்டு பேசுகிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஆகும். அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா அதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்குது. சப்போஸ் ஃபோன் வந்து ஹெட்ஃபோன் மாட்டாமையே ஹெட் சிம்பிள் விழுந்துருச்சு அப்படின்னா தண்ணி வந்து உள்ளே ட்ரை ஆகாமல் லைட்டாக இருந்தாலும் அந்த ஹெட் சிம்பிள் விழுகும். ஸோ அது ட்ரை ஆகிற வரைக்கும் ஒரு இடத்துல வந்து வச்சுட்டீங்க அப்படின்னா அந்த தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனாலும் இந்த இயர்பட்ஸ் உங்களுக்கு யூஸ் ஆகும். என்னென்னா இந்த இயர்பட்ஸை லைட்டாக ஸ்பான்ஸை வெளியே இழுத்து விட்டு இந்த ஹோல்குள்ளே சொருகி வச்சுட்டிங்கன்னா தண்ணி இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பட்ஸில் ரிலீஸ் ஆயிடும். அதுக்கப்புறம் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் பட்ஸ் உள்ளே மாட்டிக்கிச்சுனாலும் டிவிசர் மாதிரி ஒரு பொருளை வச்சு வெளியே எடுத்துருங்க. ஊக்குக்கு உள்ளே விட்டு உடச்சிடாதீங்க. இதை வந்து எமர்ஜென்சிக்காக யூஸ் பண்ணுற விஷயங்கள் இது. வோடஃபோன் சிம் இப்போ வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நிறைய பேர் இந்த பிரச்சனையை அனுபவிப்பீங்க. ஏன்னா நிறைய பேருக்கு ஃபோன் வரும், நீங்கள் கால் பண்ண முடியாது. மீறி கால் பண்ணிங்கனாலும் தொடர்பு எல்லைக்கு அப்பால் உள்ளது, இல்லை சுவிட்ச் ஆஃப், இந்த மாதிரியான விஷயங்கள் வரும். அது என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபோனில் ஃபால்ட்டு கிடையாது, சிம் கார்டுலேயே இப்போ பிரச்சனை இருக்குது வோடஃபோனில். ஸோ ஒன்று நீங்கள் வேறு நெட்வொர்க் மாறணும், அப்படி இல்லைனா சிம் கார்டு ஆஃபீஸில் போயிட்டு அந்த சிம்மை கொடுத்துட்டு வேறு சிம் மாற்றணும். ஒரு ஃபோனை வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணும்பொழுது அதனுடைய முக்கியமான பகுதி என்ன தெரியுமா? இதனுடைய பின்பகுதி. ஒரு ஃபோனோட பேக் சைடில் எந்த ஒரு பொருளுமே வைக்கக்கூடாது. ஒரு சிலர் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா ஏடிஎம் கார்டு, பணம், சில்லறை எல்லாத்தையும் போட்டு பின்னாடி வச்சு பவுச்சுக்குள்ளே போட்டு அதை மாசமாக்கி வச்சுருப்பீங்க. இப்படி வீங்கி போயிருக்கும். அப்போ என்ன ஆகும்னா இதனுடைய லெவல்னு ஒன்று இருக்கும். இங்கிட்டிருந்து அழுத்தும் பொழுது அது உள்ளே போய் அமுங்கி பேட்டரியை வந்து ஓவராக அமுக்கும் பொழுது ஃபயர் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்கும். ஒன்று. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இதனுடைய வைப்ரேஷன் வந்து வெளியில் போகணும். அதாவது வேவ்ஸ்ன்னு சொல்கிறோம்ல, அந்த வேவ்ஸ் வந்து வெளியில் போகணும் சூடை வந்து குறைக்கிறதுக்கு. ஆக்சுவலி ஃபோனில் கவர் போடுறதே ஒரு தவறான செயல் தான். நம்மளுக்கு வந்து ஃபோன் சேஃப்டிக்காண்டி தான் கவர் போடுறோம். ஸோ அதுவே ஹீட்டை வந்து வெளியில் விடாது நார்மலாக இருக்கும் பொழுது. இதுக்கு மேற்கொண்டு வேறு பொருட்கள்லாம் வச்சிங்க அப்படின்னா ஈஸியாக ஃபயர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ கவர் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். அந்த கவருக்குள்ளே எதையும் வச்சு ஏடிஎம் கார்டு, காசு இதெல்லாம் வச்சு யூஸ் பண்ணாதீங்க. புது ஃபோன் வாங்கின உடனே நிறைய பேர் என்ன பண்ண நினைக்கிறாங்கன்னா மேலே வந்து ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி கொடுத்துட்றாங்க. இப்போ புது ஃபோன் வாங்கும்போது ஒரு ஸ்டிக்கர் மட்டும்தான் இருக்கும். இவங்க என்ன நினச்சிட்றாங்க, அந்த ஸ்டிக்கருக்கும் டெம்பர் கிளாஸுக்கும் வித்தியாசம் தெரியாமல் டெம்பர் கிளாஸ் தான் ஒட்டியிருக்குன்னு சொல்லிட்டு விட்டுடுறாங்க. டேமேஜ் ஆகும்போது தான் தெரியுது அதில் கண்ணாடியை ஒட்டலை, டெம்பர் கிளாஸே ஒட்டலை, வெறும் ஸ்டிக்கர் மட்டும் தான் இருந்திருக்குன்றது அப்போ தான் அவங்களுக்கு தெரியும். இந்த ஸ்டிக்கருக்கும் டெம்பர் கிளாஸுக்கும் ஒரு வித்தியாசம் வந்து நிறையா இருக்கும். டெம்பர் கிளாஸுன்றது கிட்டத்தட்ட தடிமன் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு கேப் இருக்கும். அடிபட்டுச்சுன்னா இது தாங்கிக்கும். அதுக்கு உள்பகுதியில் ஒரு பிளாஸ்டிக் பைப்ரேட்டி கோட்டிங் இருக்கும். இந்த அடி அந்த பைப்ரேட்டி கோட்டிங் நிப்பாட்டிக்கும். அதுக்கப்புறம் தான் டிஸ்பிளேக்கு போகும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 80% அடியை வந்து இது தாங்கிக்கிட்டு பாதுகாப்பாக வச்சுக்கும் அதை. ஆனால் அந்த பேப்பர்ன்றது அப்படி கிடையாது.
பேப்பரை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும். அதுவும் மழைக்காகித பேப்பரை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த மழைக்காகித பேப்பரில் சிலிக்கான் மட்டும்தான் இருக்கும். ஸோ ஏதாவது அடிச்சிச்சுனாலும் குத்துச்சுனாலும் நேராக டிஸ்பிளேக்கு வாங்கி கொடுத்துட்டு இது தப்பிச்சுக்கும், பாதுகாப்பே இருக்காது. அதனால் நீங்கள் டெம்பர் கிளாஸுக்கு பதிலாக பேப்பர் ஒட்டியிருந்தாலோ இல்லை புதுசாக பேப்பர் இருந்துச்சுனாலோ அதை யோசிங்க. அது டெம்பர் கிளாஸாக பேப்பரான்னு நிறைய பேருக்கு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கூட தெரியாது. கேமரா கிட்ட பாருங்கள், ஹோல் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் கை வச்சு தடவினீங்கன்னா டெம்பர் கிளாஸ் இருந்தால் உயரமாக இருக்கும். டெம்பர் கிளாஸ் பதிலாக பேப்பர் ஒட்டியிருந்தாங்கன்னா அது ரொம்ப தடிமன் கம்மியாக இருக்கும். அதை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இல்லைன்னா இந்த எஜ்ஜில் கை வச்சிங்கன்னா பேப்பர் உரிகிறது தெரியும் உங்களுக்கு. கொஞ்சம் திக்னஸாக போட்டிருப்பானே தவிர அதுக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. மொபைல் வாங்கின உடனே எவ்வளோ நேரம் சார்ஜ் போடணும் இது யாருக்குமே தெரியறது கிடையாது. 90% 95% வரைக்கும் சார்ஜ் பண்ணிவிட்டு கண்டினியூவாக 3 நாள் சார்ஜை போட்டு எடுங்க. புது மொபைல் வாங்கியிருந்தீங்கன்னா 3 நாள் கண்டினியூவாக சார்ஜை ஃபுல் பண்ணி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் நார்மலாக நீங்கள் எப்போ சார்ஜ் போடணும் போட்டுக்கலாம். ஆனால் அடிக்கடி சார்ஜ் பண்ணாதீங்க. எப்போ பார்த்தாலும் சார்ஜரில் மாட்டிக்கிட்டே கேம் விளாட்றது, பேசுகிறது, பாட்டு கேட்குறது, படம் பார்க்குறது இதெல்லாம் உங்களுக்கும் ஆபத்து. சார்ஜிங்கை ஃபுல் பண்ணிங்கன்னா 20% வர வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் சார்ஜை ஃபுல் பண்ணணும். ஃபுல் பண்ணும்போது 95 வந்துருச்சுனாலே ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா பேட்டரி லைஃப் இருக்கும். நீங்கள் நைட்டு போட்டு விட்டுட்டு காலையில் எடுத்து கொஞ்சம் விட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம வயிறு மாதிரி தான், எவ்வளோ சாப்பிட முடியுமோ அவ்வளோதான் தாங்கும். அதுக்கு மேலே உள்ளே இன்புட் பண்ணோன்னா வயிறு வீங்கிக்கும், இல்லையா ஏதாவது பிரச்சனையில் மாட்டிடும். அதே மாதிரி தான் சார்ஜ் லிமிட் தாண்டிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் சார்ஜ் போகிறதுக்கான வழி இல்லாத பட்சத்தில் ஆட்டோ கட் ஆஃப்ன்ற ஒன்று இருந்தால் மட்டும்தான் சார்ஜர்லேருந்து அவுட்புட் கட் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா பேட்டரிக்குள்ளே சார்ஜ் போய்கிட்டே இருக்கும். பேட்டரி அப்புறம் கும்முன்னு இவ்வளோ பெருசுக்கு தடிமனாகி டபால்னு வெடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ சார்ஜ் பண்ணுறது எந்த ஃபோனாக இருந்தாலும் 20% வரும்போது சார்ஜ் போடுங்க. 85-90க்கு மேலே போய் 95 தொட்டுருச்சுனாலே கழட்டி இருக்கு. இது உங்களுக்கு பேட்டரியும் லைஃப் இருக்கும், மொபைலும் லைஃப் இருக்கும்.